இந்திய அரசியலில் எந்த கட்சியும் தேர்தலில் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ததில்லை. ஆனால் அதிமுக தான் கடந்த முறை புரட்சி தலைவி அம்மா 2011 ஆட்சிக்கு வந்த உடனே அதுக்குன்னு ஒரு சிறப்பு திட்ட நான் சொல்ல வர்றது என்னன்னு தெரியாம நீங்க பதில் சொல்லாதீங்க. 2011 அந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறைன்னு அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு ஒரு துறையை உருவாக்கி ஒரு அரசு செயலாளரை போட்டு அமைச்சரை போட்டு அந்த துறையை நடத்திட்டு வரோம். சாடாம சொல்லலாமே. வேற யாரும் அது மாதிரி ஒரு திட்டத்தை சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு துறையை கொண்டு வரல. நீங்க துறைக்கு ஒரு மினிஸ்டர் துறையை போட்டு அவ்வளவுதான். நாங்க அதை சிறப்பா செய்யறோம். அதை கவனத்தோட செய்யறோம். கொடுத்த வாக்குறுதிகளை அது எலெக்ஷன் முடிஞ்ச உடனே மறந்துட்டு நாங்க போகல. அதுதான் எங்களுடைய நிலைப்பாட்டு. இப்போவும் அந்த துறை தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கு. அது இந்த பணிகளை செய்யும். ரெண்டாவது, நீங்க சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுனீங்க. சட்டம் ஒழுங்கு இந்தியாவிலே தமிழ்நாடு சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம், இந்தியாவிலேயே மத்திய அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரம், மத்திய அரசாங்கத்தினுடைய அறிக்கை, இந்தியாவிலே அதிகமான உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வந்து செல்லுகின்ற முதல் மாநிலம் தமிழ்நாடு. நான் பதில் சொல்லதான் விட்டேன். என் கேள்வி என்னன்னா, நீங்க இப்ப இந்தியாவிலேயே என்கிற உதாரணம் ரொம்ப சரியா இருக்கு. ஆனா கடந்த முறையெல்லாம் சட்டமன்ற பதிவுகள்ல திமுக ஆட்சியில் நடந்த கொலைகளின் எண்ணிக்கை, அதிமுக ஆட்சியில் நடந்த கொலைகளின் எண்ணிக்கை, திமுக ஆட்சியில் விவசாயிகள் எத்தனை பேர் செத்தாங்க நான் கேட்டேன். இனி இந்தியா தான் நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்க முடியும். இல்ல கடந்த ஆட்சி எடுத்துக்க முடியாது. அவங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்ல அதை உதாரணம் ஒப்பிட்டு காட்டினமே ஒழிய, இந்தியாவிலே சுற்றுலா பயணிகள் அதிகம் வருகின்ற முதல் மாநிலம். உள்நாட்டு பயணிகள் மட்டும் இல்ல, வெளிநாட்டு பயணிகள் அதிகம் வராங்க. அப்போ இங்கே சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு இருக்கு. வருகின்ற சுற்றுலா பயணிகள் விருப்பமான இடத்துக்கு சுதந்திரமாக போக முடியும், அல்லது அவங்க திரும்பி உயிரோட போக முடியும் என்ற நிலைமை தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு கோவாவை பின்னுக்கு தள்ளி இன்னும் டெல்லி கூட 4வது இடத்துல இருக்கு. ஆனா தமிழ்நாடு முதல் இடத்துக்கு வந்திருக்குன்னா என்ன காரணம்? இங்க இருக்கிற ஆட்சி ஒரு பாதுகாப்பான நிலையை இந்த மக்கள், இங்க இருக்கிற உள்நாட்டு மக்களுக்கு, மாநிலத்து மக்களுக்கு மட்டும் இல்ல. எளிமையான கேள்வி, 10 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி இருந்ததுன்னு சொல்ல முடியாதா? அதாவது பொதுவாக ஒரு டீகேட ஒப்பிடுற வழக்கங்கள் இருக்குல்ல. சென்ற 10 ஆண்டுகளில் அப்படி இருந்தது, இப்போது இப்படி இருக்கிறதுன்னு ஒப்பிட முடியாதா? இல்ல, நீங்க ஒப்பிடலாம். நான் கேட்பது இதுவரைக்கும் நடந்தது கடந்த ஆட்சியோட ஒப்பிடுறதுக்கு பதிலாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி இருந்தது, இப்போ இப்படி இருக்குங்கிறத ஒப்பிடுறதுல நான் அது சொல்லல. ஆனால் இந்த முறை ஒரு புதிதான ஒரு அனுபவம். ஏன்னா நான் பார்ப்பதுல திமுகவாக இருக்கட்டும், அதிமுக, கருணாநிதியும் அந்த ஒப்பீடு செஞ்சு, நீங்க சொல்றதும் பீட்டர் சொல்றதும் கடந்த ஆட்சியோட ஒப்பிட முடியாதுன்னு சொல்றீங்க. கடந்த ஆட்சியோட ஒப்பிட முடியாது, ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படி இருந்தது கட்டாயமா ஒப்பிடலாம். நீங்க கட்டாயமா அந்த வாய்ப்பு. ஆனால் இங்க அரசியல் என்பது கேள்வி அடிபட்டு போச்சு. இங்க அரசியல் என்பது திருமாலன், திரு கருணாநிதி, ஜெயலலிதா என்று சுருக்க. விவசாயிகள் தற்கொலை கூட திமுக ஆட்சியில் 3000 பேர், எங்கள்ல 2500 சுருக்கப்பட்டிருக்கு. இல்ல, 10 ஆண்டுதான் என் கேள்வி. 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சி செய்தவர் யார்? 2006 ஆட்சி செய்தவர் யார்? இருக்கட்டும். அப்ப மீண்டும் நீங்க அங்கதான் போவீங்களா? மீண்டும் நீங்க அங்கதான் போவீங்களான்னு கேக்குறேன். அப்ப நிச்சயமாக அவங்க தான் மாற்றுங்க போது அவங்களோட தான் ஒப்பிடுவாங்க. எங்க போயிட்டு இருக்கு வளர்ச்சி ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கீங்க. அதாவது மரியாதைக்குரிய ஆத்ரேயா சார் சொல்ல சொன்னாங்க, கல்வி தமிழ்நாடு சரியா இல்லைன்னு. கடந்த 5 ஆண்டுகளில் புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சரானதுக்கு பிறகு இந்தியாவிலேயே உயர்கல்வி பெறுகின்ற பெண்களின் சதவீதம் அதிகம். அதுவும் இந்தியாவினுடைய சராசரி 23ன்னா இந்தியா தமிழ்நாட்டினுடைய சராசரி 47. இல்ல திரு ஆவடிக்குமார், நான் ஒரு கேள்வி எது நீங்க வளர்ச்சி சொல்றீங்க? நான் கேக்குறது, நீங்க கல்வி பெறுபவர்களின் எண்ணிக்கையை பற்றி பேசுனீங்கன்னா கல்வியின் தரம் பற்றி பேச வேண்டியிருக்கும்ல. நீங்க அதுக்கு வருவீங்களான்னு கேக்குறேன். நீங்க எதை தரம் சொல்றீங்க? தமிழ்நாட்டில், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் 47% பெண்கள் உயர்கல்வி பெறுகின்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கு. திரு பீட்டர் அல்போன்ஸ், இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான ஜங்ஷன்ல திரு மாலன் அவர்களை ஒரு கேள்வி எழுப்புறாங்க. ஒப்பீடு அப்படின்றதான் இருக்கதான் செய்யும். அப்ப கடந்த 10 ஆண்டுகள் அப்படின்னு வச்சு நான் ஒப்பிட முடியாதான்னு கேட்கிறாங்க. அதற்கான வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு திரு மாலன் அவர்கள் அந்த கேள்வி எழுப்புறாங்க. அதாவது நண்பர் மாலன் இல்ல நண்பர் மாலன் ரொம்ப விவரம் தெரிந்தவர், ரொம்ப அறிவு சார்ந்த தளத்திலே மிக அதிகமாக என்னால் மதிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை ஜீவி. அதனால எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனா நண்பர் மாலன் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த அவர் கேம் கோல் போஸ்ட்டை அவருடைய பாலுக்கு தள்ளி கொண்டு போகான்னு நினைக்கிறார். அது தட் இஸ் நாட் அக்செப்டபிள் இன் அன் ஆர்குமெண்ட். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கடந்த 5 ஆண்டுகள் போது எந்த பிரச்சனை வந்தாலும்
முதலமைச்சர் என்ன சொல்வார் என்று சொன்னால், இதற்கு முந்தைய ஆட்சியில இருந்து இப்படி பிரச்சனைகள் எல்லாம் இருந்தது, ஆகவே என்னால் செய்ய முடியவில்லை, அவர்கள் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியவில்லை, அவர்கள் கடனில் தள்ளிவிட்டு போய்விட்டார்கள், ஆகவே என்னால் முடியவில்லை என்று கடந்த 5 ஆண்டுகள் சொல்லி வந்த முதலமைச்சர் இனிமேல் அப்படி சொல்ல முடியாதுதான் என்று சொன்னனே ஒழிய 2 ஆட்சிகளையும் ஒப்பிடுவது என்பது அதெல்லாம் ஒப்பிட்டு முடிச்சு எலெக்ஷன் முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன அடுத்து என்ன கட்டம் அப்படிங்கறதா நான் என்ன சொல்றேன். நீங்க அவர் நண்பர் மாலன் பொருளாதாரம் தெரிந்தவர். அவர் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு, கேரளாவையும் வெஸ்ட் பெங்காலையும் கம்பேர் பண்றார். அவங்க those 2 states are not manufacturing states. அந்த மாநிலங்களோடு தமிழகத்தை ஒப்பிடுவதே தவறு. தமிழகம் கடந்த 1952 முதல் தேர்தலில் இருந்து பல பொருளாதார தளங்களிலே முதல் மாநிலமாக முன்னுதாரணமாக காட்டப்பட்ட மாநிலம். அது கல்வியாக இருந்தாலும் சரி, வேளாண்மையாக இருந்தாலும் சரி, மின்சாரத்தை பரவலாக்குவதாக இருந்தாலும் சரி, தொழில் உற்பத்தியாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, தமிழகம் பெருந்தலைவர் காமராஜர் காலத்தில் ஒரு பெரிய அடிப்படையை ஏற்படுத்தி அதிலிருந்து நகர்ந்து கொண்டு வந்த மாநிலம். நான் என்ன சொல்றேன், நீங்க இந்த கம்பாரிசன் should be between comparables. யாரோடு நம்ம ஒப்பிட வேண்டும்? மகாராஷ்டிராவோடு ஒப்பிட வேணும், பஞ்சாபோடு ஒப்பிடணும், மேல தேர்தல் நடந்து முடிந்த 2 மாநிலங்களை எடுத்துட்டு நான் பேசுறேன், ஆந்திராவோடு ஒப்பிடணும். இப்ப நான் இல்ல நான் முடிச்சறேன் மிஸ்டர் மாலன், ஐ டிடன்ட் இன்டர்ஃபியர். இப்போ நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெரிய முதலீடுகள் வரக்கூடிய வரைபடங்களிலே தமிழ்நாடு இல்லை. நேத்து ஆப்பிள் சிஓ டிம் குக் வர்றாரு. அவர் எங்க போறாரு? அவர் ஹைதராபாத் போறாரு, பெங்களூர் போறாரு. அங்க 2 பக்கமும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது. சுந்தர் பிச்சை வந்தாரு, கூகுளுடைய சிஓ வந்தாரு. அவர் தமிழர். அவர் எங்க போறாரு? ஹைதராபாத்ல போய் 10,000 கோடி ரூபாய் முதலீடு பண்ணுகிறார். நாம் இதையெல்லாம் தான் சுட்டி காட்டுகிறோம். ரெண்டாவது கடன் சொன்னீங்களே, இன்னைக்கு 4.25 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு 37,000 கோடி ரூபாய் வட்டி மட்டும் கட்டுகிறோம். அப்போ இதையெல்லாம் எப்படி எதிர்கொள்ளுகின்ற போது நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஜக்லரி சொல்றீங்க, அது 1.3, இது 2.4, அது ஒன்னும் பெருசா பாதிக்காதுங்கிறீங்க. நீங்க ஏறக்குறைய வருவாய் பற்றாக்குறை உள்ள ஒரு மாநிலத்திலே உங்களுடைய வருவாய் பற்றாக்குறை இவ்வளவு குறைவாக இருக்கும் போது ஒரு ஆண்டுக்கு 37,000 ரூபாய் வட்டி கட்டுகிறீர்களே, 37,000 எப்படி அந்த பொருளாதாரம் நேரடி குற்றச்சாட்டு. நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் மேற்கு வங்கத்தையும் கேரளாவையும் ஒப்பிட்டது, 2ம் இப்போ நம்மோடு சேர்ந்து தேர்தலை சந்தித்த மாநிலங்கள். 2 இடத்துலையும் புதிய அரசுகள் பொறுப்பேற்க இருக்கின்றன. அவர்களும் இதை போன்ற ஒரு பிரச்சனையை அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள் என்கின்ற கோணத்தில் அது சொல்லப்படுகிறது. 2வது, இந்த ஆட்சிகளை ஒப்பிடுகிற போது நாம் என்றைக்கோ நடந்த காமராஜருடைய ஆட்சியை ஒப்பிட்டு இன்னமும் பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ நடந்து முடிந்த ஆட்சி, அவுட் கோயிங் அல்லது இந்த லாஸ்ட் ஆட்சியை தான் ஒப்பிடணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. இந்த ஒப்பீடுகளே எங்கிருந்து இல்லை இந்த கேளுங்க, தமிழக அரசியல் நான் பேசுகிறேன். அதாவது இந்த ஒப்பீடு என்பதே எங்கிருந்து வருகிறதுன்னு கேட்டால், ஒப்பீடு என்பது அரசியல் நோக்கங்களுக்காக வருகிறது. அரசியலில் ஒரு ஆதாயம், ஒரு எட்ஜ் கிடைப்பதற்காக இந்த ஒப்பீடுகள் வருகிறது. அப்போ அந்த அரசியலில் அந்த எட்ஜு கிடைப்பதற்காக இந்த கோல் போஸ்ட்டை மாற்றிக்கொள்வது என்பது இயல்பாக தானே நடக்கும். நான் நடத்தி வைக்கல, ஆனால் இயல்பாக நடக்கக்கூடியது என்னவாக இருக்கும்? அப்படி தான் நடக்கும். அது 2வது, அவர் இந்த வட்டி கட்டுறதை பற்றி அவர் சொல்கிறார். அப்போது நமக்கு ரிசர்வ் பேங்க் பெர்மிட் பண்ண ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் நம்ம ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இப்போ ரிசர்வ் பேங்க் அதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தானே அந்த லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. 25 to 21. அப்புறம் என்ன இருக்குது? அதிமுக என்ற பைபோலார் ஃப்ரேம் ஒர்க்லேருந்து விடுபட நான் விரும்புகிறேன். ஒரு அரசு பொறுப்பேற்றிருக்கிறது, 2ஆம் முறையாக தொடர்ந்து அவங்க ஆட்சி நடத்த போகிறாங்க. அவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் என்ன என்று தான் நான், நெருக்கடி என்பதை விட சவால்கள் என்று தான் நான் புரிஞ்சுட்டு இருக்கிறேன். அப்படி பார்க்கும்பொழுது தமிழகத்தில் பல முக்கியமான சவால்கள் இருக்குதுங்க. மீண்டும் கல்வியில் நம்ம நம்பர் 1 இருக்கிறோம், இதில் நம்பர் 0 இருக்கணும்னு சொல்கிற பாயிண்ட் இல்லை. நான் கேட்குறேன், இன்றைக்கு எல்கேஜியில் குழந்தையை சேர்ப்பதற்கு நீங்கள் 1 லட்சம் ரூபா கொடுக்க வேண்டியது. அரசு பள்ளி, அதான் அரசு பள்ளிகள் சார். நீங்கள் பேசும்போது நான் தலையிடல சார், தயவு செய்து எனக்கு பேச. நீங்கள் தவறான தகவல் சொல்லல, நான் ஒன்றுமே சொல்லலையே. பாயிண்ட் இப்போ தான் நீங்கள் ப்ரீ ஸ்கூல் ஆரம்பிக்கிறீங்க கவர்மெண்ட்டில். ஐ எம் ஆல்சோ அவேர் ஆஃப் திஸ் இஷ்யூ, ஸோ வில் லெட் மீ ஸ்பீக். பாயிண்ட் என்னன்னு சொன்னா, ஐ ஹவ் நாட் said anything, I have not even said anything about government schools. அதுக்குள்ள நீங்க ஜம்ப் பண்றீங்க. let me say the option is available. no but that's all right. இன்னைக்கு அரசு பள்ளிகள் கடந்த 5 ஆண்டுகளில் பல மூடப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து அரசு பள்ளிகளை பாதுகாக்கக்கூடிய, அவற்றை வலுப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளில் மிகுந்த பலவீனம் இருக்கிறது என்பதை நம்ம அங்கீகரிக்கணும். அது சரி பண்ணலாம், சரி பண்ண முடியாது நான் சொல்லலை.
இன்றைக்கு கல்வியில் தனியார் கொள்ளை என்பதை எதிர்கொள்வதற்கு நம்மள்ட்ட என்ன ஏற்பாடு இருக்குது? அது ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படணும். நீங்கள் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் என்பதனுடைய தேவைகள் இருக்கலாம், ஆனால் அது ரெகுலேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. உள்ளடக்கமும் இந்தியா முழுவதும் இருக்கட்டும். தமிழகத்தில் நான் என்ன சொல்கிறேன், தமிழகத்தில் நான் தடுக்க சொல்லியே, நிறுத்த சொல்லலையே, தமிழகத்தில் அவற்றை ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கிறது. ஒரு சமூக ரீதியாக ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்குது. அதே மாதிரி தான் ஆரோக்கியத்துறை சமூகத்தில் ரெகுலேட் பண்ணுவதற்காக கமிட்டி அமைக்கப்படுகிறது, கட்டணத்தை ரெகுலேட் பண்ணுவதற்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று அரசு பள்ளிகளுக்கு தொடர்ச்சியான இலவசங்கள் வழங்கப்படுது. இல்ல நான் என்ன சொல்றேன், அரசாங்கம் ஒண்ணுமே பண்ணலைங்கிறது என்னுடைய வாதம் அல்ல. என்னுடைய வாதம் என்னன்னு சொன்னா, தமிழகத்தில் கல்வியில் பள்ளி கல்வியில் துவங்கி இன்னும் வெகு தூரம் பயணிக்க வேண்டி இருக்கிறது என்பதை நம்ம ஒத்துக்கலைன்னா நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம்னு ஒரு திருப்தியான பண்போடு இருப்போம். அதே போன்ற ஆரோக்கியத்தில் இன்றைக்கு பல பகுதி, ஒரு கணிசமான பகுதி மக்களுக்கு வந்து ஆரோக்கியம் பெறுவது என்பது அவ்வளோ ஈஸியான விஷயமா இல்லை. காஸ்ட் ஆர் ரைசிங். ஸோ ஒரு வணிகமயமாக்கப்பட்ட கல்வி, வணிகமயமாக்கப்பட்ட ஆரோக்கியத்துறை என்பதை அரசு பொறுப்போடு அதை ஒழுங்குபடுத்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. ஒரு சவால் என்று நான் கருதுறேன். என்ன செய்கிறாங்க செய்யலைங்கிறத நண்பர் குமார் சொல்லட்டும், நிச்சயமாக அவங்க பிளான் வச்சுருப்பாங்க. பாயிண்ட் என்ன, இந்த இஷ்யூவை நம்ம ஃப்ளாக் பண்ண வேண்டியிருக்கு. ஃப்ளாகே பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் இந்த விவரம் தேவையில்லை. அடுத்தது நான் சொல்வது ஊழல். இந்த தேர்தலில் பேசப்பட்ட விஷயம் பின்னாடி அடிபட்டு போச்சு, ஏன்னா 2 பேரும் பரஸ்பரம் ஊழல்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் கடைசியில் தேர்தல் ஒரு ஃபேக்டராக இல்லைன்னு நம்ம ஆர்கியூ பண்ணலாம். பட் தமிழகத்தில் ஊழல் இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்ம சந்தோஷப்படுவேன் நான். ஆனால் உண்மையாக இருக்காது. ஆனால் மக்கள் மேண்டேட் வேற மாதிரி இருக்கு. மக்கள் மேண்டேட் பற்றி நம்ம பேசல. நம்ம ஆர்வி சீரியஸ் அபவுட், இப்போ நீங்கள் அவர் சொன்னார் இல்லையா, ஏன் ஹைதராபாத் போகிறாங்க, ஏன் அங்கே போகிறாங்கன்னு வரும்பொழுது, ஒன் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் மைட் பி தி ரோல் ஆஃப் நான் டிரான்ஸ்பரன்சி இன் கவர்னன்ஸ். வெளிப்படைத்தன்மை இல்லாதது அரசு செயல்பாட்டில், அதில் ஊழலுடைய பங்கு இருக்கலாம். ஊழல் என்பது கீழிருந்து மேல் வரைக்கும் பாதிக்கலாம். அது XRYZ ரெஸ்பான்சிபிளாங்கிற கேள்வி நான் போல. இது இல்லை இந்த பிரச்சனைன்னு சொல்வது பொருத்தமாக இருக்குது. அடுத்தது ஏன்னா இன்றைக்கு இயற்கை வளங்களின் பயன்பாடு, கடந்த காலங்களில் மலைகள் காணாமல் போயிருக்கின்றன, கிரானைட் மலைகள், ஆற்று மணல், தாது மணல் பிரச்சனைகள் நம்மகிட்ட இருக்குது. இதெல்லாம் இல்லை என்று நம்ம சொல்ல முடியாது. இயற்கை சூழல், சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு பல மாவட்டங்களில். எல்லா மாநிலங்களும் இருக்குன்னு நீங்கள் சொல்லிடலாம் மறுபடியும். பட் ஒரு மாநிலத்தில் ஒரு வலுவான அரசு பொறுப்பேற்றிருக்கிறது, அவங்க ஒரு லட்சியத்தோடு வந்திருக்காங்கன்னு சொன்னால் இந்த இஷ்யூஸை நீங்கள் எதிர்கொள்வதற்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க என்பது. அதே மாதிரி முடிச்சேன். அதே மாதிரி வேளாண்மை. ஓகே, கட்டாயமா ரொம்ப ஆழமான பார்வையை தான் முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம். இது தமிழக நலன் சார்ந்து, வளர்ச்சி சார்ந்து தான் இந்த விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. புதிய ஆட்சிக்கு நாம் கொடுக்கக்கூடிய பல்வேறு விதமான கருத்து பகிர்வாக கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள்.